லைன் அப்ஸோடய ஆரம்பிப்போம். ஜோட்டா ஸ்டார்டிங், மில்னர் இல்ல லைனப்ல. எனக்கு என்ன குலதெய்வத்துக்கெல்லாம் வேணும்னோ எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டாங்கப்பா. நல்ல வேலை, இந்த ஒரு மேட்ச் தான்ப்பா கிளாப் மில்னர் கரெக்டா யூஸ் பண்ணாரு 90+ மினிட்ஸ்ல. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஆஸ் யூஸ்வல் சாம்பியன்ஸ் லீக் 2-1 விக்டரி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நேரோ வின். நீங்க சொன்னீங்களா நான் சொன்னேன்னா தெரியல. நேரோ வின் அயாக்ஸ் கூட. ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் சாம்பியன்ஸ் லீக்ல. லிவர்பூல் 2 அயாக்ஸ் 1. ஸோ வேர் ஆஃப் த மார்க் 3 பாயிண்ட்ஸோட. ஜோல் மேட்டிப் ஒரு லேட் வின்னர். முகமது சலா ஓப்பனிங் கோல், அதுக்கப்புறம் முகமது கூடுஸ் வந்து ஈக்குவலைசர் 27 மினிட்ல 10 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஜோயல் மேட்டிப் கோல் 89th மினிட்ல. ஸோ அதுதான். பட் ஓவராலாவே டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்ல, லைக் மச் பெட்டர் தென் வாட் வி வர் பிஃபோர் இல்லையா? டெஃபினட்டா வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்தோ என்னடா இன்னும் கொஞ்சம் தேவை எனக்கு தோணிட்டே இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே. பட் ஆனா இட்ஸ் ஃபைன். நம்ம இருந்த நிலைமைக்கு இது வந்து ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா நாட் டு ஃபர்கெட், இதே அயாக்ஸ் டீம் வந்து போன வாரம் ரேஞ்சர்ஸ் 4-0 தூக்கிருக்காங்க. ஸோ அதனால வந்து அண்ட் நம்ம கூட பேசிக்கணும், தேர் ஸ்டில் அன்டிஃபீட்டட் இந்த சீசன். ஸோ அப்படி இருக்கும்போது எனிதிங் ஆஃப் அ நேரோ வின் கண்டிப்பா எடுத்திருப்போம். நம்ம எடுத்திருப்போமோ இல்லையோ, கிளாப்புக்கு அந்த ரிலீஃப் இருந்துச்சு பாருங்க வின் பண்ணோன்னே. எவ்வாடா அப்படின்னு. அப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பெரிய மனுஷனையும் இப்படி ஆக்கிட்டீங்களா, அப்படி ஆகி போச்சு. பட் அவரே தான் அப்படி ஆக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த ஒரு சைன் பார்க்கும்போது உண்மையாவே இந்த ஒரு வின் எவ்வளவு நெசசரின்னு தெரிஞ்சது. ஆமா, டெஃபினட்டா. அது 3 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்ல. ஐ ஃபெல்ட் லைக் வந்து இதே வந்து 2-1 பட் ஏதோ சம்ஹவ் ஜஸ்ட் இந்த நியூ காசல் டைப்ல வின் இருந்ததுன்னா கூட லைக் ஐ டோன்ட் ஃபீல் லைக் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருந்துக்கும். ஐ திங்க் வந்து நம்ம எவ்வளோ, அதாவது ரொம்ப நல்லா ஆடணும், லைக் பர்ஃபார்மன்ஸ் வைஸே ரொம்ப நல்லா ஆடணும். அண்ட் நோபடி கேன் ஆர்கியூ தட் வி டிடன்ட் டிசர்வ் டு வின் த மேட்ச். ஸோ அதனால தான் ஐ ஃபீல் லைக் அதுதான் வந்து இட் வாஸ் அ பிகர் பூஸ்ட்னு தோணுச்சு, மோர் தென் த ரிசல்ட் இட் செல்ஃப். அதுதான். பட் ஆஃப்கோர்ஸ் ஆஸ் பர் யூஷுவல் இந்த கேம்லயும் நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் லைன் அப்ஸோடய ஆரம்பிப்போம். ஜோட்டா ஸ்டார்டிங், மில்னர் இல்ல லைனப்ல. எனக்கு என்ன குலதெய்வத்துக்கெல்லாம் வேணும்னோ எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டாங்கப்பா. நல்ல வேலை, இந்த ஒரு மேட்ச் தான்ப்பா கிளாப் மில்னர் கரெக்டா யூஸ் பண்ணாரு 90+ மினிட்ஸ்ல. ஆமா, அது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் கூட. கரெக்டா அந்த சப்ஸ்டியூஷன் நடக்கும்போது திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பி யூஸ், திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பி யூஸ் கரெக்டா இருந்துச்சு. இல்ல அதுக்கு டைம், அந்த மேட்டிப் கோல் போட்ட உடனே டைம் டு கில் ஆஃப் த கேம்னு சொல்லிட்டு மில்னரை கரெக்டா தூக்கிட்டு உள்ள வந்துட்டாரு. பட் இட் வாஸ் அ குட், என்ன சொல்றது, ஸ்டார்டிங் லைனப்பே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நூனியஸ் இல்ல, ஜோட்டா இஸ் பேக் இன் த லைனப், தியாகோ இஸ் பேக் இன் த லைனப், ஆஃப்கோர்ஸ் சிமிகாஸ் வந்து ராபர்ட்ஸனுக்கு பதிலா. பட் இன்னவே வந்து இன்னும் வில் கெட் டு பிளேயர் பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் நேரத்துல. பட் அதுவே வந்து ஐ ஃபெல்ட் லைக் அந்த ஒரு நியூ எனர்ஜி, அந்த ஒரு அதே லைனப்பை திரும்ப ஆடுறதுக்கு பதிலா இவங்க வந்ததுல ஐ தாட் வாஸ் a little bit of freshness. இவங்க இந்த ஜோட்டா தியாகோ எல்லாம் வந்தது. ஐ தாட் அதர்வைஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நுனியஸ் had a good start, கம்யூனிட்டி ஷீல்ட்ல ஒரு கோல், அதுக்கப்புறம் வந்து மறுபடி அகைன் ஃபுல்லம் கூட he came off the bench and he scored and he was the biggest impact player அந்த ஒரு கேம்ல. And then obviously நமக்கு தெரியும் he got the red card Crystal Palace கூட, which I thought was again not warranted. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, 3 games he is out and then he comes back against யார் கூட, நியூகாசல் தான், எவர்டன் கூட வந்து he was ineffective, which was understandable. ஏன்னா அவ்வளவு வந்துட்டு you throw him straight into the lineup in the Merseyside derby, which makes no sense at all. நீ அந்த கேம் உள்ள தூக்கி போட்டு he has no rhythm, he didn't know what to do, he was clearly ineffective. எவர்டனுக்கு அப்புறம் யார் ஆடணும்? ஃபிக்சர் லிஸ்ட்ல எனக்கு மறந்தே போச்சு. எவர்டனுக்கு அப்புறம் இது நாப்போலின்னு நினைக்கிறேன் அடுத்தது. எவர்டன் கப்ப ஸ்ட்ரைட்டா நாப்போலியா? கரெக்ட். சோ நாப்போலில அகைன் ஸ்டார்ட் பண்ணாப்லையா இல்ல ஃபெர்மினோ ஸ்டார்ட் பண்ணாரா? இல்ல ஃபெர்மினோ started, he came on after 60 minutes. The last 30 minutes he played, which was the last cause already. So I was expecting him to start just because of the fact that Thiago and Salah are playing together with Nunez right after the Community Shield. இப்போ suppose if it had happened, இந்த ஒரு காம்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா விளையாடி இருக்கும். சோ நான் வந்து இட்ஸ் an Ajax, it's home game, you have to give him minutes and you have to, I thought, build the team around him. I know it's early days, நீ வந்து இப்பதான் incorporate பண்ற, சரி. If you don't give him minutes, then how will he get adapted to our players? So I thought in the game would have been a perfect game for him to start. And we all know 4-3-3 is not working out. I mean, we'll get to that.
when we discuss about the players. But I felt again Nunez should have started and we should have gone with 4-2-3-1, which would have been a whole new game. ஏன்னா after even Nunez came on, நம்மளே பார்த்தோம் ஒரு 2-3 instances வந்து he was so close to setting someone else up for the goal, and he was again so close to scoring also. ஆமா ஆமா இல்ல இப்ப செகண்ட் ஹாஃப்ல பேசலாம்னு இருந்தேன். நானே அதை ஹைலைட் பண்ணியிருந்த ஒரு டாக்கிங் பாயிண்ட். அதாவது ஃபிர்மினோ அண்ட் நூனியஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்த அப்புறம் அந்த வி சேஞ்ச் டு 4-2-3-1. யாரு தியாகோ ஃபெபினியோ, அதுக்கு முன்னாடி ஃபிர்மினோ அண்ட் அதுக்கும் முன்னாடி நூனியஸ் இருக்கிற டைப்ல. ஸோ ஐ ரியலி தாட் அந்த ஃபிர்மினோ வந்து அந்த மிட்ஃபீல்டுக்கும் டிஃபென்ஸ் அந்த நம்பர் 10 ரோல், அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் ரோல்ல இட் டிட் ரியலி வெல். அது ஃப்ரீ ரோல் கொடுத்தாங்க. இட் வாஸ் எவ்ரிவேர், ரைட்ல இருந்தா லெஃப்ட்ல இருந்தா எல்லாம் இருந்தா. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நூனியஸ் வாஸ் மேக்கிங் ரன்ஸ். இந்த சேனல்ஸ்ல ரன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க தெரியுமா, லைக் பிட்வீன் த டிஃபெண்டர்ஸ். அது கரெக்டா பண்ணிட்டு இருந்தா. அண்ட் அது ஆல்மோஸ்ட் வந்து இட் லெட் ஹிம் டு என்ன சொல்றது, 2-3 விஷயம் இட் லெட் டு. ஒன்னு வந்து அந்த நூனியஸ் சான்ஸ் ஒன்னு which he just put wide. அதுவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் ரிசல்டட் ஃப்ரம் என்ன சொல்றது, ஃபிர்மினோட ஒரு த்ரூ பால் டு சலா அண்ட் சலா டு நூனியஸ் puts it wide. அது வந்து இட் வாஸ் a matter of numbers. சலா அண்ட் நூனியஸ் வர்சஸ் ஒன் டிஃபெண்டர் இருந்தாங்க அது ஒரு சின்ன ஏரியால. அண்ட் சேம் வே வந்து இது ஃபிர்மினோ அண்ட் நூனியஸ் அந்த டியாஸ்க்கு ஒரு சான்ஸ் ஆல்மோஸ்ட் விழுந்துச்சு. அந்த கோல் கீப்பர் டச் இல்லைன்னா டியாஸ் உள்ள போட்டிருப்பான். ஸோ அந்த சான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதே தான். ஃபிர்மினோ பிக்ஸ் அப் த பால் அந்த ஒரு நம்பர் 10 ஏரியால அண்ட் தென் ஹி புட்ஸ் இட் த்ரூ ஃபார் நூனியஸ் டு ரன் அண்ட் நூனியஸ் வந்து he tries to set டியாஸ் up. ஸோ அதான் லைக் நூனியஸ் வந்து இஸ் மேக்கிங் தீஸ் இன்டெலிஜென்ட் ரன்ஸ் ஆஸ் ஒரு கிளாசிக் சென்டர் ஃபார்வர்ட் ரன் எல்லாம் இஸ் மேக்கிங். அண்ட் ஐ திங்க் நம்ம ஹர்லிங் ஹாலண்டோட கம்பேர் பண்ண வேணாம், பிகாஸ் ஐ திங்க் தே ஆர் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ். ஹாலண்ட் இந்த மாதிரி பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. இஸ் அ கோல் ஸ்கோரர், இஸ் அ ப்ரொலிஃபிக் கோல் ஸ்கோரர், அதுல டவுட் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் ஹாலண்ட் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஹி வில் செட் சம்ஒன் அப். நூனியஸ் வந்து இட் டஸ் தட் a lot better. ஹாலண்ட் வந்து ஒரு ரன் பண்ணானா இட் இஸ் மோர் லைக்லி கோயிங் டு எண்ட் அப் இன் a கோல்ங்கிற டைப்ல. ஸோ நூனியஸ் வந்து ஐ ஃபீல் லைக் வந்து we have not, அதாவது இவ்வளவு சீக்கிரம் அவன டீம்ல நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிட்டி ஷீல்ட்ல வந்த உடனே ஆடினா அண்ட் அதுக்கப்புறம் வந்து whatever happened. அவனுக்கு வந்து he has not been able to settle into the team னு எனக்கு தோணுது. லைக் I feel like வந்து more than people give him credit for, I think he's going to get better-ங்கிற ஐடியா தான் எனக்கு. He may not be as என்ன சொல்றது, he may not be as ஹாலண்ட் மாதிரி ஒரு 10 மேட்ச்ல 10 கோல் போட போறது இல்லாம, பட் he may be able to do a lot more than ஹாலண்ட். அதே தான் நானும் சொல்ல வந்தேன். See, yes, his goal output will come, it will take time. He's little in the box வந்து I think he's still little nervous. I mean அந்த ஒரு கியூட்டான டச்சஸ் எல்லாம் பண்ண தேவையில்லையோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறியோங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது பாக்ஸ் குள்ளார. He still hasn't gotten that instinct. I mean, he's still raw. He's about 22 now. So yeah, that is fine. He will get better as he goes along. But the only thing that is standing out for me is ரொம்ப நாள் கழிச்சு I'm seeing like a Suarez kind of a player who's willing to do so much for the team even if he doesn't get on the score sheet. I mean, obviously I can't compare him with Suarez. ஐயோ, அது நேத்து கூட தான் நான் வந்து நியூ காசல் கோல் பார்த்தேன். எப்படிடா கண்ட்ரோல் பண்ணி செஸ்ல கண்ட்ரோல் பண்ணி அங்க வாங்கி கோல் கீப்பர் மடக்கி டேப் இன்லாம் போட்டானோ. But still, I'm not comparing him to Suarez, but what I'm trying to say is he's willing to do so much off the ball. இப்போ தியாகோ பால் நேத்துல தியாகோ விட்டு பால் வந்தாலும் he was ready to run. So Thiago's going to do something, நம்ம ஓடுவோம் அப்படின்னு he was ready to do all that. அவனுக்கே ஐயோ அந்த கோல் கீப்பர் எப்படா டச் பண்ணா இல்ல டியாஸ் ஃபார் போஸ்ட்ல உள்ள போட்டுருப்பானேன்னு அவ்வளவு வருத்தம் ஃபார் நூனியஸ். So I'm just thinking we are playing Nunez in wrong matches, we are starting him in the wrong matches, bringing him on as a sub in the wrong matches. So இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்ட்வைண்டா ஆகுதோங்கிற ஒரு ஃபீலிங். பட் அகைன் we have this 15 days break. யாரெல்லாம் இன்டர்நேஷனல் பிரேக் போறாங்க அதுவே எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து ஐ திங்க் பிரேசிலோட ஸ்குவாட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேசில் எப்போதுமே சீக்கிரம் பண்ணிருக்காங்க. ஸோ ஆலிசன், ஃபெபினியோ, ஃபெர்மினோ 3 பேருமே போறாங்க. ஃபெர்மினோவெல்லாம் எதுக்கு கூப்பிடுறாங்க? சும்மா பெஞ்ச்ல உட்கார வச்சுக்க போறாங்க. நீயே இட வேண்டியதானே, தாயமா படுத்து தூங்கட்டும். எதுக்கு தேவை? ஃபெபினியோ மட்டும் என்ன, ஃபெபினியோவும் பெஞ்ச் தான், கேசமீரோ தான் ஆடுவாங்க ஃபர்ஸ்ட். அதுவுமே அப்புறம் எதுக்கு கூப்பிட்டுட்டு ஆலிசன் ஆடுவானா இல்ல எண்டர்சனா? அதுவும் தேவையில்லைன்னா இங்க இல்ல ஆலிசன் தெரியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஆலிசன் தான் அபிஷியலா. பட் தெரியல, இந்த 2 ஃப்ரெண்ட்லி, ஒன்னு கானாக்கு அகேன்ஸ்டா ஒன்னு டுனிஷியாக்கு அகேன்ஸ்டா, இந்த 2 ஃப்ரெண்ட்லி ஐ ஃபீல் லைக் வந்து 2 பேரும் ஒரு மேட்ச் ஆடுவாங்கன்னு தோணுது. எப்படி பார்த்தாலும் யாராச்சும் நம்ம டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி ப்ளீஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கிராண்ட் 2 weeks லீவ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுத்தாங்கன்னா ஒரு லெட்டரா அவங்க அசோசியேஷன் நல்லா இருக்கும். பட் much needed break. But yeah, I think this is what I felt about the lineup. Let's get back into the game. But lineup, I thought, yeah, we did way better than we expected from all the players.
Jota did a tremendous job, don't get me wrong, but I thought Nunez should have started. Definitely, Nunez should have started, but I mean, I was okay. Jota he did really well also. But நீங்க சொன்ன மாதிரி let's get back to the game. So கேம்ல நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம கோல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? Because we started first, இல்ல அயாக்ஸ் கோல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? எப்படி? நீங்களே சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். I think that should be. So நம்ம கோல் I thought it was basically a defensive mistake. இப்போ இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன், ஸோ தட் அந்த டாக்டிக்ஸ் போட்டு பார்க்கலாம். பட் ஐ தாட் அயாக்ஸ் நாட் டு டேக் கிரெடிட் அவே ஃப்ரம் அஸ், அந்த மாதிரி நான் சொல்லலை. பட் ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் மோர் ஆஃப் அயாக்ஸஸ் டிஃபென்சிவ். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஹைலைட்டட் ஆலிசன் பால் இருந்துச்சு, அப்படிதான் அந்த மூவே ஆரம்பிச்சது. அண்ட் திஸ் வாஸ் தேர் பேக் லைன். ஸோ நீங்க அவங்க அயாக்ஸ் பேக் லைனை பாத்தீங்கன்னாலே லைக் யூ ஹாவ் டெய்லி பிளிண்ட் ஹூ இஸ் வே அவுட் சைட் இயர், தேவையே இல்லாம அவங்க பேக் லைன் த ரெஸ்ட் ஆஃப் தெம் ஆர் தேர் ப்ராப்பர்லி. So Allison இந்த black line indicates ball oda movement. So Allison hits it up to Diaz. The only thing Diaz has to do is give it to Jota. Avladhaan. Like அந்த header win பண்ணி if it falls to Jota na there is an easy 3-on-2 in there. So Diaz once he wins that header naka and the ball goes to Jota. So இப்போ Jota ட்ட ball போச்சுன உடனே the Calvin Bassey he has to come and cover. ஏனா இந்த பக்கம் யாருமே இல்ல, otherwise Jota is through on goal. So இந்த பக்கம் வரும்போது Salah has acres of space to go through and it was an easy finish. அதுதான் எனக்கு தோணித்து. பட் I don't know, I thought it was எனக்கு இதுல என்னன்னாக்கா underrated play நிறைய பேர் of course Diaz header சொன்னாங்க, ஜோட்டாவோட பாஸ்லாம் சொன்னாங்க. But underrated play ஆலிசனோட கோல் கிக், because he recognized that Ajax were pressing high up. So நம்ம இங்க இருந்து கியூட்டா அப்படி பாஸ் பண்ணிலாம் போவானா, நேர டிஆஸ்க்கு பால் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு I thought that was good recognition from him. But otherwise நம்ம கோல் பத்தி, and it was a good finish obviously, but otherwise நம்ம கோல் பத்தி வேற தானே. நீங்க உங்களுக்கு என்ன ஒபினியன்? இல்ல, I thought the same. என்னன்னா ஆலிசன் ஒரு 3-4 times he did the same thing. நீ என்னடா பாஸ் பண்ணிட்டு அங்கி இங்கி நவுத்திட்டு நானே போட்டுறேன்டான்னு சொல்லிட்டு I think he released 2-3 players 2-3 times நினைக்கிறேன். லைக் என்னால முடியாது, நீங்க ஒவ்வொன்னா ஒன் டச்சா பண்ணி கொண்டு வரக்குள்ள விடுஞ்சிடும், நானே அடிச்சு விட்டுறேன்னு சொல்லி அடிச்சு விட்டான். இட் வாஸ் ரியலி ரியலி குட். அண்ட் அந்த கோல் கீப்பர் பேர் பாஸ்வியரா, I was really impressed. அதாவது ஒரு என்ன சொல்றது, எனக்கு throughout the game he was someone like இதானே இது இவ்வளவுதான் பண்ணும், இதானே இது இந்த பால் இங்கதான் போகும், ஜாலியா என்னமோ அந்த கையை கீழே போட்டுக்கிட்டு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம ஒரு கோல் கீப்பிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கோல் கீப்பர் பார்த்தேன். பட் அவரையும் தாண்டி அந்த சாலா கோல் போட்டதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் தட் வாஸ் early on in the game. As the game went on எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஓ சாலாவோட பினிஷ் நல்ல பினிஷ் தான்ப்பா இந்த கோல் கீப்பரை தாண்டி அப்படின்னு. He was there everywhere. But yeah, coming back to this goal, adeda Diaz had to win the header. He did. Jota had a simple layover for Salah to finish. அத மட்டும் முடிக்காம இருந்திருந்தா கொலை பண்ணிருப்பான் அவனை. ஆமா, இது சலாவோட என்ன செகண்ட் கோல்ல சீசன்ல இந்த பிரீமியர் லீக்ல தேர்ட் கோல் நினைக்கிறேன். அதான் தேர்ட் கோல். அதான் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். ஆமா, ஃபர்ஸ்ட் கோல் in the Champions League also, so important for him to get off the mark. I thought in the goal it came from an Ajax defensive mistake. So I don't know, அதுக்கும் மேல I don't know what else to say. But அவங்க கோல் பத்தி இப்போ பேசுவோம். That I thought there was a lot more talking point இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, then we'll go on to what என்ன நடந்துச்சு அப்படின்னு. So simply இந்த கோல் விட்டதுக்கு அப்புறம் நான் குரூப்ல சொல்லியிருந்தேன், I think it is no more a Trent's mistake. I think we are genuinely making Trent stay up the pitch. It's not like Trent see, நம்மளே அவனை நிறைய தடவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் for not making that effort to come back. Now as it happens frequently, எனக்கு என்ன தோணுதுன்னா இது அவனோட வேலை இல்லை. எனக்கு I feel he's been given the role to play in between the midfield and the defense. அந்த ஒரு சின்ன ஒரு ஏரியா in between the halfway line and our D box, நீ அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோலோன்னு எனக்கு தோணுது. Again, I may be wrong, but ஆனா I feel okay, you have to blame Trent for a certain instance, but I feel you can also blame Fabinho, you can also blame Elliot on the right hand sideல it made no sense to play Elliot in this game. It made absolutely no sense. He did nothing in the game throughout. எனக்கு why do you play him? Yes, he's done brilliant things for us in the season வரைக்கும், இப்போதைக்கு வரைக்கும். But it made no sense. So I think that is wherein I feel Hendo and Trent is a great combination. Yena Trent, even if he gets caught up, Hendo is always there behind to sweep up those balls. And Elliot is not doing that.
ஆமா இல்ல டிஃபென்சிவ்லி வந்து எலியட் வந்து கம்பேர்ட் டு ஹெண்டர்சன் he doesn't offer much பட் இல்ல எனக்கு என்ன தோணித்துனா லைக் வாட் ஐ டேக் யுவர் பாயிண்ட் அந்த ஒரு இதுல இந்த சென்ஸ் ஆஃப் வந்து மேபி இட்ஸ் அ டாக்டிக்கல் திங் ட்ரெண்ட் வந்து இஸ் ஆஸ்க் டு ஸ்டே ஹையர் அப்ங்கிற டைப்ல பட் இந்த கோலுக்கு வந்து ஐ தாட் 4 பேர் லைக் ட்ரெண்ட் திஸ் வாஸ் நாட் ஃப்ரம் என்ன சொல்றது ஒரு கவுண்டர் அட்டாக் இல்ல லைக் அயாக்ஸ் ஹேட் த பால் அப்போ we were in position to defend so I don't know where எப்படி வந்து anyway I'll show you but எப்படி வந்து where things went wrong ங்கிறது வந்து I don't know so this is how in the situation start ஆகுது so we have இது வந்து எட்சன் அல்வரஸ் வந்து plays it to daily print இதுதான் இந்த சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு ஸோ இவங்க பொசிஷன் மட்டும் எடுத்தோம்னா யூ கேன் சி அந்த டிஃபென்சிவ் லைன் வந்து தேர் இன் லைன் இன் பொசிஷன் கரெக்டா குடூஸ் வந்து ஆஃப் சைட்ல இருக்கான் வேண்டைக்கு பின்னாடி ஸோ இங்க என்னன்னா ஐ டோன்ட் நோ இட்ஸ் ஒன்லி a split second decision நானும் அந்த குரூப்ல எழுதியிருந்தேன் இட்ஸ் ஒன்லி a split second decision from ட்ரெண்ட் ஒரு மூமெண்ட் தான் அதாவது பர்க்விஸ் வந்து இமீடியட்லி ரெகக்னைசஸ் தட் இந்த ஏரியா வந்து இட் இஸ் எம்டி இந்த லெஃப்ட் ஃபிளாங்க் வந்து இட் இஸ் எம்டின்னு சொல்லிட்டு he starts making that run அந்த ரன் பண்ணும்போது ட்ரெண்ட் இனிஷியலா வந்து he starts following him அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து he just stops and pauses அந்த பிளிண்ட் வந்து பாஸ் போறப்போ he stops and pauses அதாவது வந்து ஒரு உள்ள அதாவது he tries to cover off this inside line ஒரு பாஸ் இன்டர்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டைப்ல ஐ டோன்ட் நோ இஃப் யூ வாஸ் திங்கிங் தட் பர்க்வைன் ஓடுறான் அந்த மாதிரி தான் யோசிச்சா எனக்கு என்னன்னு தெரியல பிகாஸ் this is the most obvious run Bergwijn வந்து is going straight down the line so this is the most obvious run this is the most obvious pass அது என்னதுனால நின்னாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை so once he plays this pass blind வந்து he plays this pass Bergwijn gets தானக்க everybody is behind the play so Matip வந்து he has to go and cover for Trent ஏன்னா Trent is behind the play இந்த மாதிரி இருக்கும்போது Virgil வந்து is occupied already and Simicasக்கும் வந்து Tadic was there நான் இந்த பிக்சர்ல காமிக்கல but Tadic was there அங்கேயும் so அவனாலையும் வர முடியல so nobody could actually shift so இதனால என்ன ஆச்சுன்னா Bergwijn has this massive space இங்க இந்த நடுவுல so Bergwijn has this massive space to run into and the pass வந்து ultimately Kudus took and scored but Bergwijnக்கு தான் it was meant for that pass and clear like you can எனக்கு Fabinho கூடயும் வந்து I have an argument but Trent வந்து அந்த ஒரு மோமெண்ட் வந்து he changes his body position so நீங்க இப்ப இந்த உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கல பட் அதை பாக்குறவங்களுக்கு வந்து நான் அந்த கிளிப் போடுறேன் where Trent வந்து for that one moment he pauses and on a body position it's more like he's trying to intercept something so அந்த ஒரு பொசிஷன்ல வந்து that lets Bergwijn run அவ்வளவுதான் so அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல எல்லாமே மாறுறது and Fabinho வந்து I don't know why he is not following Bergwijn இந்த இடத்துல கூட Fabinho வந்து he was here ரொம்ப பின்னாடி இருந்தான் so I don't know why he is not following Bergwijn ஏன்னா Bergwijn is clearly his man Van Dijk is occupied Matip has gone Trent okay you can argue Trent should not have left his man but Fabinho is there to cover Trent அந்த மாதிரி எதாவது பண்ணானா Fabinho is there to coverங்கிற அந்த ஒரு தைரியத்துல தான் அவனும் பண்றான்னு நினைக்கிறேன் I don't know like I feel like இது வந்து இந்த கோலுக்கு வந்து blame வந்து maybe 70% Trent and 30% Fabinho ன்னு சொல்லலாம் and it was a good finish அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல but the fact that they got into this position வந்து it's a worrying thing தான் நான் சொல்றேன் இல்ல தி அதர் திங் வாஸ் எனக்கு திருப்பி தெரியும் Van Dijk வந்து திருப்பி என்னோட கை கட்டிட்டு பின்னாடி நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் பட் there was so much space between Van Dijk and Kudus it's not like Van Dijk ஒரே செகண்ட்ல அங்க போய் நின்றுக்க முடியும் அப்படின்னு என்னடா திருப்பி பின்னாடி கை கட்டிட்டு சொல்லுங்க இல்ல எப்படி என்னடா அந்த கோல் நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணோம்ல எந்த மேட்ச் அது கை கட்டிட்டு நின்னானே யுனைடெட் கேம் சான்சோ கோல் சோ அது மாதிரியே இப்ப திருப்பி நிக்கிறானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் when I saw the side on angle I was like ஐயோ என்ன அதுக்கு நடுவுல ஒரே ஏக்கர் இருக்குது அவன் நினைச்சிருந்தா கூட போயிருக்க முடியாது பக்கத்துல அவ்வளவு சீக்கிரம் குடூஸ் பால் ரிலீஸ் பண்ணிட்டான்னு எனக்கு தோணுச்சு ஐ ஜஸ்ட் திங்க் லிட்டில் மோர் Van Dijkோ ஆலிசனுக்கோ ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா Van Dijk would have moved towards the right a little more எனக்கு தோணுது சான்சோ கோலுக்கு it was the same thing Van Dijk thought Alisson had it covered அதனாலதான் Van Dijk was trying to take a position he didn't see Alisson fell அந்த மில்னரை உழுவும் போது Alisson fell to the same side அப்படின்னு ஆமா so I'd say in the goal I thought that was the thing Van Dijk stood again to see he thought again Alisson had it covered but again it was a view and the finisher வச்சு எந்த கோல் கீப்பராலையும் பண்ண முடியாது underside of the post it goes straight in the only worry that I had is see Trent has missed the ball fine Matip is covering off Berghuis அதுக்கப்புறம் Trent has to come back to at least make an attempt to cover off Bergwijn நீ பண்றியா நீ I don't care you get the ball or not you just come and do something so that it would shake off Bergwijn அவ்வளவுதான் அது மட்டும் நீ பண்றியா okay but I just think as this keeps continuing that is what I feel that Trent is going to play between the defense and the midfield
அதுக்கு வந்து I think if you have a right-sided midfielder who I think should ideally be Arthur, who has to come back and cover off Trent. I think that's the way going forward, but I don't know how much Arthur is that kind of a player. அது பண்ணுவானா ஹெண்டோ மாதிரி அப்படின்னு எனக்கு தெரியல. ஹெண்டோ மாதிரி பண்ணுவானான்னு எனக்கும் தெரியல, பட் ஐ ஃபீல் லைக் இஸ் a better defensive player than Elliott. So Elliott விட he'll be better. So I don't know. We have to try him and see. நம்ம ட்ரையல் பண்ணாம எதுவுமே சொல்ல முடியாது. We can't talk without seeing him in that role. But I don't know. பாப்போம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. But that was the Ajax goal. So நீங்க சொன்ன மாதிரி அந்த Van Dijk, coming back to that Van Dijk point, that is a good point, but I feel like வந்து Van Dijk வந்து is covering two people இங்க. So I don't know if வந்து if he had moved to the right naka Kudus என்ன பண்ணிப்பா, சரி பர்க்வைன் இந்த நீயே எடுத்துக்கோன்னு ஒரு ஃப்ரீ கோல் இருந்தது. So it's a very difficult situation for Van Dijk. Van Dijk வந்து he had to make a choice. வேற வழி இல்ல, I'll stay with Kudusன்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான். Or I'll stay in the middle. Kudus வந்து eventually took the ball and went. But Van Dijk வந்து he was caught in, அதான் சொல்றேன், அந்த ட்ரெண்டோட ஒரு மோமெண்டால everybody was affected because of that. And I feel like வந்து இந்த கவரிங் விஷயம் வந்து I feel like Fabinho should have done it more than Trent. Trent வந்து he ran back, அது இல்லைன்னு சொல்லல, but Fabinho should have been in position ன்னு எனக்கு தோணுச்சு. இல்ல, the other thing that I thought was அந்த Trent ஒரு split second நின்னது maybe to play the offside trap அப்படிங்கிற ஒரு விஷயமும் I thought. ஏன்னா you go back, you disrupt the entire line. Okay, அவங்க ஒருத்தவனை தாண்டி ஓடிட்டான், but I thought he might have the confidence to say என்னுடைய சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸ் எங்கூட தான் நிப்பாங்க, ஆஃப் சைட் லைன் விளையாண்டு பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக நின்னானா அப்படிங்கிறதையும் again it's something to think about, because we are a unit which is drilled into being play the offside, don't go run after the man அப்படின்னு. I saw midfieldல கூட ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நம்ம மிட்ஃபீல்ட் வந்து அந்த ஒரு ஹாஃப் வே லைன்ல இருந்து ஒரு 10 மீட்டர் பின்னாடி நிக்கிறானுங்க மிட்ஃபீல்ட். நம்மளோட டிஃபென்ஸ், it is so easy for the opponent team to pull the ball behind that line, but our defense is still holding that offside line. எனக்கு வந்து டேய், உலகத்துல யாருமே இப்படி பண்ண மாட்டாங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. They're still waiting to see when that midfielder will release the ball onto the attacker to play the offside line. So I think we are drilled into doing that so much. I think Trent takes that for granted sometimes to say என்னோட பேக் லைன் வந்து ஹார்ட் ஃபெயில்ல தான் விளையாடுவாங்க, நான் பின்னாடி ஓட தேவையில்லை அப்படின்னு. Yeah, it is getting frequent, but I think we will work it out. It was a great difference in performance second half, and I think hopefully that goes on. ஆமா, இல்ல நம்ம வந்து ட்ரெண்ட் பத்தி we say that this goal was 70% on him னே நான் சொன்னேன், but at the same time I should also say வந்து second half it was massively improved performance and ரொம்ப நல்லா டிஃபெண்ட் பண்ணா second half. There's no question about that. நம்ம வின்னர் கடைசி கோல் 89th minute, Joel Matip header from a corner. நம்ம வந்து full throughout the game this was one area வந்து I felt like we didn't take enough advantage. அது வந்து of course headers are difficult chances, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, but நம்ம வந்து we had a height advantage Ajax கூட. So I felt like வந்து throughout the game until that Matip goal வந்து நம்ம capitalize பண்ணல அப்படின்னு. But அதான் cost us brilliant corner. இப்போ next few games வந்து cost us harder to mal. Not saying this because from a form point of view, because form point of view I think there is not much of a difference, but Robertson வந்து he has not been rested in a long time. So அந்த ரீசன்காக நான் கேட்கறேன், நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து ஈவன் அகேன்ஸ்ட் இப்போ பிரைட்டன் வருது, அடுத்ததுக்கு செல்சி கேம் இல்ல, பட் பிரைட்டன் வருது. ஸோ ஷுட் கோஸ்டா ஸ்டார்ட் அஹெட் ஆஃப் ராபர்ட்சன் ஆர் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் பண்ணலாமா? It really depends on whether Robertson is going for the internationals, which I think he wouldn't. ஏன்னா இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. So I'd say it wouldn't. So effectively Robertson has played his last game on the 7th. கரெக்ட்டுங்களா? So 7th Wednesday Tuesday விளையாண்டோமா போன வாரம்? 8 I think Tuesday Wednesday ஆடணும். அப்புறம் 7th. So 7th விளையாண்டிருந்தோம்னா the next time he is going to play will be 23 days later, which is 3 weeks. So I feel that is more than enough rest that he can be given, barring 1 or 2 training sessions, maybe 3 training sessions nadakuma. But again we don't know whether he'll be right after the international break, whether he'll be back. The 1 month என்ன சொல்லிருக்காங்கன்னா after international break ன்னு சொல்லிருக்காங்க, எப்போனே எக்ஸாக்ட்டா எதுவும் சொல்லல. Okay, so yeah, I think அப்படியே right away இல்லைனாலோ I would say okay, give him another week's rest. Brighton ஆடாம midweek Champions League la ask Robertson to play, which should be nearly a month's rest for Robertson. அப்படி அது வந்துச்சுனா, and that would be like a refreshed player. 1 month rest ங்கிறது is like
okay, you have training sessions, but training sessions are not like playing for 90 minutes. So yeah, maybe Brighton வந்து play Tsimikas again because he is in a good rhythm. நல்ல கான்ஃபிடன்ஸ் இந்த மேட்டிப்போட ஹெட்டருக்கு. பட் ஐ தாட் Tsimikas gave so many balls. I think Van Dijk had 2-3 free headers to place it. Again, he wasn't able to do much. Matip or header வந்து went above the post. So I think our corners game have to get, I mean the finishing in corners have to be a little bit more crisp to have put this game to rest. ரொம்ப early-ஆனே முடிச்சிருக்கலாம். But yeah, I think corners we should have scored 2-3 goals more, and Costas was brilliant yesterday. ஆமா, டெஃபினட்டா. பட் அதர் தென் தட் வந்து ஸோ நம்ம காஸ்டஸ் பத்தி பேசியாச்சு. ஐ மீன் நாட் மச் டு சே அந்த மேட்டிப் கோல், ஆஃப் கோர்ஸ் 89th minute லேட் வின்னர். பட் அதர் தென் தட் பிளேயர் பர்ஃபார்மன்சஸ் காஸ்டஸ் பத்தி பேசியாச்சு. ஜோட்டா பத்தி ஸ்டார்டிங்ல சொன்னோம், ஃபிர்மினோ, நூனியஸ் பத்தி பேசினோம். வேற யாராச்சும் உங்களுக்கு யாராச்சும் இம்ப்ரெசிவா இருந்தாங்களா என்ன? Well, I think everyone that did their job yesterday. This reaction was needed. Maybe இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. It was not like Brighton, Bournemouth level. But yeah, I think maybe Ajax were defending the lines better, not giving spaces in between, unlike Bournemouth. So அப்படி பார்க்கும்போது it was a good start, and I think we did what was necessary. Again, draw இருந்துச்சுன்னா again it's a lost cause ன்னு சொல்லியிருப்பேன். It would have been really difficult to get out of this group. But I'd say clinical enough. And sometimes I feel this fixtures vara range with it always helps us. In the third and the fourth game in the Champions League, it's always to our liking. Always to our liking in சொல்லும்போது the other teams compare பண்ணும்போது we get the easier of the teams. Again, நம்ம அங்க ஐப்ராக்ஸ்ல போய் என்ன பண்ணுவோம்னு தெரியாது. But I'd say அந்த ஒரு third and fourth fixture in the group is very important. So அந்த ரெண்டு கேமே வின் பண்ணிட்டு போனோம்னா we never know what will happen between Ajax and Napoli on the both games. For example, அவங்க ரெண்டு கேமுமே let's say it ends up in a draw. So we will be in pole position அப்போ அந்த fourth game fifth game விளையாட போகும்போது. So I'd say அந்த ஒரு fixture is somehow helping us, but we need to take advantage of it again. But I think hands down are very very good performance after a very long time. அது நம்ம சொல்லுவோம், நான் எதிர்பார்த்தது கூட இல்ல ஒரு 2-3 சென்ஸா விளையாடுறத பார்த்துட்டு. But I think good steps in the forward direction. And the only thing that I wanted to say was, if we are going 4-2-3-1, I would say Jota would be far better than Firmino on that position, because he does the defensive work. He can play the needle passes as well. So 4-2-3-1 pona, I would ideally want to see Thiago, Fabinho, and on the front three of Jota, Diaz and Salah, and then Nunez up top. அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது I don't know, but அது ஒரு எக்ஸாம்பிள் I think we need to see. ஆமா, we need to see. I feel like அதான் நீங்க சொன்ன மாதிரி நேத்து ஜோட்டா வந்து he played a lot like Firmino. அந்த ஒரு நம்ம ஏர்லி Firmino நான் சொல்றது, இந்த லைக் அந்த ஃபுல் ஃபார்ம்ல இருந்த Firmino ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த Firmino மாதிரி ஆடினா. ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி ஜோட்டா might be a very good option to play, and அவனுக்கு வந்து he still has that finishing ability also. நேத்துக்கே வந்து he has played after a long time, but he got into some very good positions. சில சமயம் பாஸ் வரல, கண்ட்ரோல் இல்ல, whatever it is, but he got into some very good positions. அதுதான் it was important. பட் அதுதான் Ajax மேட்ச் என் சைட்ல இருந்து. வேற ஏதாவது உங்க சைட்ல இருந்து இருக்கா? எப்படி clinical performance, and we needed this, and good earned rest 2 weeks of players. We'll be back after that. ஆமா, will be back after that. So அதான் இந்த வாரம் செல்சி கேம் இருந்திருக்கணும், பட் of course that is cancelled. ஏன்னா லண்டன்ல வந்து கிரெமேஷன் நடக்கிறதுனால போலீஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செல்சிக்கு இவ்வளவு பெரிய கேமுக்கு போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செல்சி வர்சஸ் லிவர்பூல் has been postponed. ஸோ இப்போ அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் பிரேக் தான் நமக்கு. அதர் பிரீமியர் லீக் மேட்சஸ் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன், சில மேட்சஸ்லாம். பட் அதான் அடுத்தது வந்து ஆஃப்டர் தி இன்டர்நேஷனல் பிரேக் we come back for Brighton. ஸோ என்னடா இன்னும் 2-3 வீக்ஸ்க்கு ஒன்றும் கண்டென்ட்டே இருக்காதா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டென்ட்லாம் இருக்கு. we have planned for some videos போடுவோம் நம்ம. I am also relocating, ஸோ அதனால கொஞ்சம் நடுவில் மேபி there may be a small gap, but டெஃபினட்டா போடுவோம். பட் அதான் 114 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் we are very very grateful. அதை சொன்ன மாதிரி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 125 கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா I'll be very very happy. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் என்ன டார்கெட்னு பார்த்துக்கலாம். பட் அதுதான், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அண்ட் கௌதம் வேற எதாவது சொல்லிக்கலாமா? அதோட முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் குட் பை.